வணக்கம். இன்று டிசம்பர் 24, 2025. பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. ஆனா, தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா, அதை விட ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இப்போதே தொடங்கிடுச்சு. தேர்தலுங்கிறது ஒரு சதுரங்க ஆட்டம்னா, அதுல இந்த நலத்திட்டங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த யானை, குதிரை மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்த தேர்தல் சதுரங்க பலகையில 2 முக்கியமான காய்கள் எப்படி நகர்த்தப்படுதுன்னு நாம ஆழமா அலச போறோம். ஒண்ணு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இன்னொன்னு எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற பொங்கல் பரிசு திட்டம். இது ரெண்டும் உண்மையிலேயே மக்களோட நலனுக்காகவா இல்ல வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காகவா? அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நிச்சயமா. இந்த திட்டங்கள நாம வெறும் அரசு உதவி அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. தேர்தல் நேரத்துல இது எப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆயுதமா மாறுதுங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? இதோட உண்மையான பொருளாதார விலை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். சரி, அப்போ முதல்ல மகளிர் உரிமை தொகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதால இந்த தொகை 1500 இல்லனா 2000 உயர வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு அரசியல் கட்டாயம்னு தான் சொல்லணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஆளும் கட்சியோட தனிப்பட்ட திட்டம் கிடையாது. போன தேர்தல்லையே அதிமுக 1500 ரூபாய் தர்றதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா, நினைவு இருக்கு. அதனால வரப்போற தேர்தல்ல திமுக, அதிமுக மட்டும் இல்ல, இப்போ புதுசா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் மாதிரியான கட்சிகள் கூட இந்த தொகையை ஏத்தி அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு போட்டி வாக்குறுதியா மாறிடுச்சு. ஓ, அப்போ ஒரு கட்சி அறிவிச்சா இன்னொரு கட்சி அதை விட அதிகமா அறிவிக்க வேண்டிய நிலைமை? அதேதான். தொடக்கத்துல திமுக அரசு தகுதியான பெண்களுக்கு மட்டும்னு சொன்னப்போ சிலருக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு இல்லையா? ஆமா, நிறைய பேர் அதுல பாது போயிட்டாங்க. ஆனா இப்போ பாருங்க, தேர்தல் நெருங்க நெருங்க அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி இப்போ கூடுதலாக பல லட்சம் பெண்களை சேர்த்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் இந்த உதவியை பெறறதா சொல்றாங்க. முதலமைச்சரே 1000 ரூபாய் ஒரு தொடக்கம்தான், இது நிச்சயம் உயரும்னு சொல்லியிருக்கார். அதுவே இதை உறுதிப்படுத்துது. அப்போ இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. ஆனா இதுக்கான நிதி ஆதாரம் ஒரு கையில கொடுத்துட்டு இன்னொரு கையில இருந்து எடுக்காம இது சாத்தியமா? சாத்தியமே இல்ல. இதுல ஒரு முக்கியமான கணக்கீடு இருக்கு. இந்த உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயா ஏத்துனாங்கன்னு வைங்க. ம், மாசம் 500 ரூபாய் அதிகம். ஆமா. அப்படி மாசம் 500 ரூபாய் உயர்த்தினாலே அரசுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். ஓ, இது பெரிய தொகையாச்சே. இதுவே 2000 ரூபாயா உயர்த்தினா செலவு இன்னும் அதிகமாகும். இவ்ளோ பெரிய தொகையை எங்கிருந்து கொண்டு வருவாங்க? தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சுமைய மக்கள் மேல தான் சுமத்த வேண்டியிருக்கும். அது என்ன மாதிரியான சுமைகளா இருக்கலாம்? சில சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒண்ணு, டாஸ்மாக் வருவாய நம்பலாம். அதாவது மதுபானங்களோட விலை கணிசமா உயரும். சரி. இல்லைன்னா மாநிலம் முழுக்க சொத்து வரிய மறுபடியும் உயர்த்த வேண்டியிருக்கும். இல்ல கரண்ட் பில்ல ஒரு 10% ஏத்தலாம். பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவதும் இன்னொரு வழி. ஆக இந்த உரிமை தொகை உயர்வுங்கிறது இலவசம் இல்ல, அது ஒரு மறைமுக வரி விதிப்புக்கான அச்சாரம்தான். வாக்கு வங்கி முதலீடு மாதிரி தெரியுது. ஆனா தேர்தல் நேரத்துல ஒரே அடியா ஒரு பெரிய தொகை கொடுத்தா அதோட தாக்கம் இன்னும் பெருசா இருக்குமே. அந்த வகையில தான் இந்த பொங்கல் பரிசு திட்டம் ரொம்ப முக்கியமானதா மாறுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. மாசம் மாசம் வர உதவி மனசுல ஒரு நிரந்தரமான எண்ணத்தை உருவாக்கும். ஆனா அது பழகிடும். ஆனா பொங்கல் மாதிரி ஒரு பண்டிகையப்போ மொத்தமா கையில ஒரு பெரிய தொகை கிடைச்சா அது ஒரு கொண்டாட்ட மனநிலையையும் கொடுத்தவங்க மேல ஒரு நன்றி உணர்வையும் உடனே உருவாக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான நகர்வு. இந்த தடவை பொங்கல் பரிசு பத்தின எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் ரொக்கம், அதோட பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு கொடுப்பாங்கன்னு ஒரு தகவல் பரவலா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு? இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு. போன 2021 தேர்தலுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த அதிமுக அரசு 2500 ரூபாய் பணத்தோட, ஆமா, 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கொடுத்தாங்க. ஆமா, அது அப்போ மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. இப்போ அடுத்த தேர்தலை மனசுல வச்சு திமுக அரசு அதை விட ஒருபடி மேல போய், அதாவது 3000 ரூபாய் கொடுக்க திட்டமிடுறதா தெரியுது. இது வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு நேரடியான முயற்சி தான். அதே சமயம் எதிர்க்கட்சிகள் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்கறதும் இந்த அரசியல் போட்டியோட தீவிரத்தை தான் காட்டுது. இதுல நான் கவனிச்ச இன்னொரு விஷயம்,
இந்த திட்டத்தை செயல்படுத்துற முறை பத்தி பணம் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போகும்னு சொல்றாங்க. ஆமா. அதே சமயம் பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவங்க ரேஷன் கடையிலயும் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ரெண்டு முறையும் ஏன்? டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் ரேஷன் கடையில பணம் கொடுக்கறது ஒரு பின்னோக்கிய நகர்வு மாதிரி தெரியலையா? இதுல ஒரு நுட்பமான அரசியல் கணக்கு இருக்கு பாருங்க. 100% பேங்க் அக்கவுண்ட்ல செலுத்துறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. என்ன மாதிரி சிக்கல்கள்? ஆதார் இணைப்பு பிரச்சனை, தப்பான அக்கவுண்ட் நம்பர், இல்லனா செயல்படாத கணக்குகள், இப்படி பல காரணத்தால சில 1000 பேருக்காவது பணம் போய் சேராம போக வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நேரத்துல அப்படி ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டா கூட அது அரசுக்கு எதிரா ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கிடும். எனக்கு பணம் வரலன்னு ஒரு சிலர் சொன்னா கூட அது சோஷியல் மீடியால பெருசா பரமி திட்டத்தோட நோட்டத்தையே கெடுத்துரும். ஓ, அப்போ இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் உளவியல் ரீதியானது. மக்கள் வரிசையில நின்னு கையில பணமா வாங்கும்போது அது உருவாக்குற ஒரு காட்சி படிமம் இருக்குல்ல, ஆமா, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அரசு நேரடியா தங்களுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். பேங்க் அக்கவுண்ட்ல வர்ற பணம் ஏதோ ஒரு பரிவர்த்தனை மாதிரி கடந்து போயிடலாம். ஆனா கையில வாங்குற பணம் ஒரு பரிசா மனசுல பதியும். இதோட ஒட்டுமொத்த தாக்கத்தை பத்தி பேசுவோமே. ஜனவரி மாசம் பெண்களுக்கு கிடைக்கிற உரிமை தொகையோட இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசும் சேரும்போது ஆமா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே மாசத்துல ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். இது ஆளும் கட்சிக்கு எப்படி உதவும்? அதோட நேரத்தை கவனிங்க. ஜனவரி மாசம் கிடைக்கிற அந்த பணத்தோட மகிழ்ச்சியும் அதனால வர்ற அந்த ஃபீல் குட் ஃபேக்டரும் தேர்தல் வரைக்கும் நீடிக்குங்கிறது அவங்களோட கணக்கு. இது ஒரு விதத்துல அந்த நல்ல எண்ணத்தை தேர்தல் வரைக்கும் உயிர் போட வைக்கிற முயற்சி. ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. அரசின் இறுதி அறிவிப்புக்காக நம்ம காத்திருக்கணும். அப்போ நம்ம பேசுனதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை உயர்வு, பொங்கல் ரொக்கப் பரிசு, இது ரெண்டுமே வரப்போற தேர்தலை மையமா வச்சு ரொம்ப துல்லியமா கணக்கிடப்பட்ட காய்களா நகர்த்தப்படுது. ஆமா, தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இந்த மாதிரி நேரடி பணப்பலன் திட்டங்கள் எப்போதுமே தேர்தல் முடிவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்றும் புதுசில்ல. ஆனா இப்ப என்ன மாறி இருக்குன்னா, இந்த வாக்குறுதிகள் இன்னும் நுட்பமா வடிவமைக்கப்படுது. முன்ன மாதிரி ஏதோ பொதுவா அறிவிக்காம கட்சிகள் இப்போ நிபுணர் குழுக்களை வச்சு தொகுதி வாரியா, சாதி வாரியா, ஏன் தெருவாரியா கூட மக்களோட தேவைகள் என்னன்னு ஆராய்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி வாக்குறுதிகளை வடிவமைக்கிறாங்க. ஆக இது வெறும் உணர்ச்சி பூர்வமான அரசியல் இல்ல, முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையா மாறியிருக்கு. ஆமா, இது ஒரு கணக்கிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இயங்குற அரசியல் வியூகமாவே மாறியிருக்கு. சரி, இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த நலத்திட்டங்கள் மக்களோட உடனடி நிதி தேவைகளை நிறைவேற்றுது, அவங்க பசியை போக்குது, இதுல சந்தேகம் இல்ல. ஆனா இது மாநிலத்தோட நீண்டகால பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கும் ஒரு மாநிலத்தோட நிலையான வளர்ச்சிக்கும், அதாவது புதிய தொழிற்சாலைகள், சிறந்த கல்வி, தரமான உட்கட்டமைப்பு, இதுக்கெல்லாம் நடுவுல உள்ள சமநிலையை நாம எப்படி அடையிறது? ஒரு குடிமகனா உடனடி பணப்பலன்களுக்கும் மாநிலத்தோட நீண்டகால நிதி ஆரோக்கியத்துக்கும் நடுவுல நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.